ஏழைகள் மற்றும் சிறுபான்மையினருக்கான நீதியை அரசாங்கம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்னும், எந்த ஒரு இனக்குழு மக்களையும் ஒடுக்குவதை பொறுத்துக் கொள்ளாது என்னும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அண்மையில் 3 இந்திய ஆடவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை ஒரு விசுவாசியாக தாம் ஏற்றுக்கொள்வது அல்லது மன்னிப்பது கடினம் என்று அவர் நேற்று மலேசிய கிறிஸ்தவ கூட்டமைப்பால் நடத்தப்பட்ட கிறிஸ்துமஸ் தேநீர் விருந்து நிகழ்ச்சியில் கூறினார். பாதிக்கப்பட்டவர் இந்தியரா, மலாய்க்காரரா, சீனரா என்பது முக்கியமல்ல, வெளிப்படையான விசாரணைகள் இருக்க வேண்டும் என்று அன்வார் கூறினார். அதனால்தான் நவம்பர் 24ஆம் தேதி மலாக்காவில் 3 இந்திய ஆடவர்கள் மீது காவல்துறையினர் மரண தண்டனை பாணியில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படுவது குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தாம் அழைப்பு விடுத்ததாக அவர் கூறினார். மலாக்கா காவல்துறையினரால் 3 இந்தியர்கள் கொல்லப்பட்டது ஆரம்பத்தில் கொலை முயற்சி என்று விசாரிக்கப்பட்டது. காவல்துறை தலைவர் ஜுல்கைரி முக்தார் மூவரும் தொடர் கொள்ளையர்கள் என்றும் அவர்கள் ஒரு போலீஸ்காரரை கத்தியால் தாக்கியதாகவும் கூறியதை அடுத்து சுடப்பட்டதாகவும் கூறினார். இருப்பினும் 21 வயதான எம் புஷ்பநாதன், 24 வயது டி புவனேஸ்வரன் மற்றும் 29 வயது ஜி லோகேஸ்வரன் ஆகியோரின் குடும்பங்களுக்கான வழக்கறிஞர்கள் ஆடியோ பதிவு மற்றும் தடயவியல் சான்றுகள் அவ்வாடவர்கள் மரண தண்டனை பாணியில் கொல்லப்பட்டதாக கூறினர். டிசம்பர் 5ஆம் தேதி துப்பாக்கிச் சூடு குறித்து வெளிப்படையான விசாரணைக்கு அன்வார் உத்தரவிட்டார். நிலையான நடைமுறைகளை மீறுவதாக கூறும் எந்த ஒரு புகாரும் வெளிப்படையாக ஆராயப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஜொகூர் பொந்தியான் குக்குப் அருகே உள்ள தஞ்சோங் பின் மின் நிலையத்தில் நிலக்கரியை எடுத்து செல்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு கிரேன் நேற்று சரிந்து விழுந்ததில் 2 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் என்றும் 3 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதியம் 1 மணி அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் பொந்தியான் பாரு தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் மகாதிர் மமாட், அல் ஃபாரிட் அமாட் எனும் 19 வயது நபரும் அமாலுடின் ஹிசாமுடின் எனும் 22 வயது நபரும் இறந்ததாக கூறினார். 2 மணி நேரத்திற்கு பிறகு இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து உடல்கள் மீட்கப்பட்டு மேலதிக நடவடிக்கைக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். காயமடைந்த 3 பேரும் சிகிச்சைக்காக பொந்தியான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் ஒப்பந்ததாரர்களால் பணியமர்த்தப்பட்டதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. அம்னோவின் மூத்த தலைவர் தான் ஸ்ரீ மேகாட் நஜ்முதீன் மேகாட் ஹாஸ் காலமானார். அவருக்கு வயது 81. அவர் சிறிது காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாக தெரிகிறது. கிளானா ஜெயா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அம்னோ ஒழுங்குமுறை குழு உறுப்பினராகவும் சுபாங் அம்னோவின் நிரந்தர தலைவராகவும் அவர் இருந்தார். மேகாட் நஜ்முதீன் ஆசியா பாக் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட், எஸ்இஜி இன்டர்நேஷனல் பெர்ஹாட், கிரீன் வெஞ்சர் கேபிட்டல் பெர்ஹாட், யூலிங் அஸ்காட் பெர்ஹாட் மற்றும் மலேசிய மேலாண்மை நிறுவனத்தின் தலைவராக இருந்தார். முன்னர் அவர் பெட்ரோனாஸ், பேங்க் நெகாரா, சைம்டார்பி உட்பட பொது மற்றும் தனியார் துறைகளில் பல முக்கிய பதவிகளை வகித்தார். நேற்று மாரான் ஜலான் ஜெங்கா ஜெராண்டூட் ஜெங்கா 11இல் வாகனம் ஒன்று எண்ணெய் பனை மரத்தில் மோதியதில் ஒருவர் பலியானார். இதனால் வாகனம் 2ஆக பிளந்தது. காலை 8:15 மணி அளவில் நடந்த இந்த சம்பவத்தில் ஃபெல்டா மாவார் ஜெங்கா 10ஐ சேர்ந்த அமீர் சுல்ஃபத்லி அஸ்பர் ஜனூடின் எனும் 24 வயது நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வேலை இல்லாமல் இருந்த அவர் ஒரு வழி பாதையில் தனது புரோட்டான் வீராவை ஓட்டிச் சென்றதாக மாரான் காவல்துறை தலைவர் ஓங் கிம் வாய் தெரிவித்தார். பண்டார் பூசாட் ஜங்காவில் இருந்து ஜங்கா 8 நோக்கி அவர் பயணித்ததாக நம்பப்படுகிறது. அப்போது அவர் காரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் இடது பக்கமாக சறுக்கி விழுந்துள்ளார். அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. மேலும் ஜெங்கா மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரிகளால் சம்பவ இடத்திலேயே அவர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது என்று ஓங் கூறினார். ஜங்கா நிலையத்தைச் சேர்ந்த 7 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். சிதைந்த வாகனத்திலிருந்து பாதிக்கப்பட்டவரை மீட்க அவர்கள் மீட்பு உபகரணங்களை பயன்படுத்தினர். மருத்துவ அதிகாரிகள் மரணத்தை உறுதி செய்த பிறகு பாதிக்கப்பட்டவரின் உடல் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் பிரேத பரிசோதனைக்காக ஜெங்கா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக அவர் கூறினார். மலாய் முஸ்லிம் மட்டுமே பிரதமர் பதவியை வகிக்கும் வகையில் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் நோ ஒமார் தெரிவித்துள்ளார். பிரதமர் மலாய் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை.
ஒருவேளை அவர்கள் இதை கவனிக்காமல் போயிருக்கலாம் என்று அவர் நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற மலாய் 153 மாநாட்டில் கூறினார். மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய நோர் கூட்டரசு அரசியலமைப்பை ஸ்லாங்கூரின் அரசியலமைப்புடன் ஒப்பிட்டார். இது மந்திரி பெசார் மலாய் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று கோருகிறது. அரசியலமைப்பை திருத்த மலாய்க்காரர்கள் அரசியல் ரீதியாக ஒன்றுபட வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். மேலும் 68 ஆண்டு கால சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மலாய்க்காரர்களுக்கு நினைவூட்டுவதற்காக மாநாடு நடத்தப்பட்டது என்றும் அவர் கூறினார். மலாயாவின் சுதந்திரம் நாம் நினைப்பது போல் எளிதில் அடையப்படவில்லை என்றும் மலாய்க்காரர்கள் அதற்காக போராடியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மலேசிய சிவாஜி கணேசன் கலைமன்றத்தின் சார்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை கொண்டாடும் விதமாக செலிப்ரேட் எ டைம்லெஸ் ஐகான் எனும் தலைப்பில் ஒரு இசை நிகழ்வு நேற்று பெட்டாலிங்ஜியா ஹீ லாய் தான் உணவகத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிவாஜி நடித்த திரைப்படங்களில் இருந்து காலத்தால் அழியாத பாடல்களை உள்ளூர் கலைஞர்கள் வழங்கினர். இந்நிகழ்வில் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். நிகழ்வில் பேசிய ஓம்ஸ் பா தியாகராஜன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்திய சினிமாவின் பொக்கிஷம். அவருக்காக மலேசியாவில் ஒவ்வொரு ஆண்டும் விழா எடுப்பது பெருமைக்குரிய விஷயம். தமிழ்நாட்டில் இது போன்று ஒவ்வொரு ஆண்டும் விழா எடுக்கிறார்களா தெரியவில்லை. ஆனால் நம் நாட்டில் அவரது நினைவை ஆண்டுதோறும் போற்றுவது பாராட்டுக்குரியது என்று கூறினார். இனி வரும் காலங்களில் இது வெறும் நிகழ்ச்சியாக மட்டும் இல்லாமல் சிவாஜியின் நினைவாக ஏதேனும் நற்காரியங்களை செய்யும் விதமாக இருக்க வேண்டும் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.